தற்போதைய அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சினிமாவை மிஞ்சிய கார் சேசிங் சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு போக்கு காட்டி வடபகுதிக்குள் தப்பி ஓடியவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தி இது. திண்டுக்கல் மாவட்டத்தில் சினிமாவை மிஞ்சிய கார் சேசிங்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். காரை வடபகுதிக்குள் விட்டுவிட்டு தப்பி ஓடியவர்களை போலீசார் தற்போது கைது செய்திருக்கின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தி இது. கார் சேசிங் சம்பவத்தில் 5 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வசந்த், கள நிலவரத்தை சொல்லுங்க. வணக்கம் ரேவதி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் தான் நேற்று நள்ளிரவு இந்த கார் சேசிங் சம்பவமானது நடைபெற்றது. இந்த கார் சேசிங் சம்பவத்தில் தொடர்பாக இப்போது போலீசார் 5 பேரை தற்போது கைது செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் திருச்சி கருமண்ட பகுதியைச் சேர்ந்த வெள்ளக்கண்ணு மகன் பசுபதி என்பவர் நேற்று இரவு பொதுமக்கள் பிடித்து சானார்பட்டி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய நேற்று அவர்கள் தவறி அந்த இடத்தை தப்பித்து போக முடியாமல் இருப்பதற்காக அந்த மலைப்பகுதிக்கு சென்று பதுங்கினர். காரை விட்டு அந்த மலைப்பகுதியில் பதுங்கியிருந்த திருச்சி கருமண்டத்தை சேர்ந்த சுரேஷ் மகன், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுரேஷ் மகனை தற்போது கார்த்திக் என்பவருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அவரை அழைத்து கொண்டு ரவிச்சந்திரன் மகன் முத்துக்குமார் என்றவரும் இருவரும் இன்று காலை மலையிலிருந்து கீழே இறங்கி வந்த போது அவர்களை பிடித்து போலீசாரிடம் அந்த இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் 3 பேர் இன்று காலையை கைது செய்யப்பட்ட நிலையில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி போலீசாரிடம் அவர் ஒப்படைத்தனர். ஏன்னா இந்த சம்பவமானது அங்கே இருக்கக்கூடிய ஒரு புகாரின் அடிப்படையில் அங்கே நடந்ததாகவும் அதற்கு அங்கிருந்து இவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு தப்பிச்சு வந்ததால் அந்த வாடிப்பட்டி போலீசாருக்கு அந்த தகவல் கொடுக்கப்பட்டு இவர் 3 பேரை அங்கே ஒப்படைத்தனர். இந்த நிலையில் 2 பேர் இந்த மலைப்பகுதியில் தலைமறைவாக இருந்த நிலையில் தான் தேடி வந்த நிலையில் ஆனந்தன் மற்றும் வீரகணேஷ் ஆகிய 2 பேரும் மலையில் இருந்து இறங்கி அங்கே இருக்கக்கூடிய மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய மணிக்காரம்பட்டி என்ற பகுதியில் இறங்கி சென்றனர். அப்போது பொதுமக்கள் பார்த்து அவர்கள் இருவரையும் பிடித்து சாதாரணப்பட்டி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் இவர்களை பிடித்து அங்கே இருக்கக்கூடிய சாதாரணப்பட்டி போலீசார் இவர்களை வாடிப்பட்டி போலீசாரும் தற்போது ஒப்படைத்துள்ளனர். மேலும் இந்த கார் சேசிங் சம்பவத்தில் தொடர்புடைய 5 நபர்களை பொதுமக்கள் உதவியுடன் கைது செய்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தல. மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக முழுமையாக வாடிப்பட்டி போலீசாருக்கு இவர்கள் ஒப்படைத்து விட்டனர். அதற்கு தொடர்பாக இந்த சம்பவத்தில் எதற்காக, என்ன கோணத்தில் எதற்காக இவர்கள் கடத்தப்பட்டார்களா உள்ளிட்ட பல்வேறு கோணத்தில் வாடிப்பட்டி போலீசார் விசாரணையானது நடத்தி வருகின்றனர். ரேவதி, உங்க தகவல்களுக்கு நன்றி வசந்த்.